ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஸ்டெப் பிரதரோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இப்போ பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் தென் நான் வீடியோ போட்டே ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு. ஐம் ஸோ சாரி. நான் வெட்டியாக தான் இருக்கேன், இருந்தாலும் எனக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மூடே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து வருது. ஓகேவா? ஸோ நான் வந்து இதுக்கு மேலே கண்டிப்பாக ஒன் டே ஒன்ஸ் வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ ஓகேடா, அப்படியே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுது. அப்படியே மார்னிங் வந்து எல்லாருமே பரபரப்பாக நின்று அப்படியே வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாதி பேர் உங்களுக்கு மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் ஜிமினோட ரூமில் பார்த்தா ஜிமினும் நின்று ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்போ அப்படியே ஜிமினோட ரூமில் அப்படியே ஜேகே டோருக்கு கிட்ட அப்படியே சாஞ்சு நின்றுட்டுருக்காரு. என்ன மாப்பிள்ள சார், ரெடி ஆகிட்டீங்க போல்? ரெடி ஆகிட்டேன். என்னப்பா மனசு மாறிட்டியா? எங்க என்னக்கிட்ட சொன்னியா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. என்னமோ பார்க்க நான் சூப்பராக இருக்கப்பா. ஜேகே, இன்னும் எவ்வளோ நாள் கழிச்சு கல்யாணம் இருக்கும்? அவங்க சொல்கிறது பொறுத்து ஜிமேன். எப்படின்னா, இப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு வாரம் கழித்து கல்யாணம் வச்சுக்கலான்னு சொன்னால் நம்ம வீட்டுக்காரங்களும் ஒத்துப்பாங்க. ஒரு வாரத்தில் தானே பண்ணிடலாம் அப்படின்பாங்க. 15 நாள்னா 15 நாள் தானே ஓகே அப்படிம்பாங்க. அது அவங்களோட விருப்பம்தான். இங்கே நம்ம விருப்பம் இதெல்லாம் கிடையாது. நம்ம அப்படியே ஏதாவது சொன்னாலும் அவங்க நோ சொல்லிட்டாங்கன்னா அது நம்மளுக்கு பெருத்த அவமானம். அதனால் முதல்ல நம்ம வீட்டுக்காரங்க அவங்கக்கிட்ட தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து எல்லா கதையும் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ என்னமோ ஒன்று, எல்லாமே இங்கே உள்ளவங்க சொல்கிறது தான். எக்ஸாக்ட்லி, எல்லாமே இங்கே உள்ளவங்க சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்க. உங்கள் சைட் வந்தால் அவங்கள சூப்பராக ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் அம்மா அப்படியே வராங்க. என்னடி எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டிங்களா அவளை? இதோ முடிஞ்சிருச்சாண்டி. இனிமேல் நீங்களே பார்த்து ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் அப்படியே மொத்த மேக்கப்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போட்டு விடுறோம். சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா அப்படியே வராங்க. ஐயோ, என் கண்ணே பற்றும் போல். சரி நீங்கள்லாம் போங்க, நான் என் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும். சென்டிமெண்டல் ஸ்பீச்சு. சரி நம்ம எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. என்னம்மா உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்குமா. அப்புறம் என்ன, சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கண்ணுக்கு கீழேருந்து மைய எடுத்து உங்களுக்கு நெக்குக்கு கீழே வச்சு விடுறாங்க. எதுக்குமா இதெல்லாம்? சும்மா வச்சுக்கோ, கண்ணு பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி நீ சீக்கிரம் ரெடி ஆகிட்டு கிளம்பி கீழே வந்துரு, சரியா? சரிம்மா. நான் கீழே போகிறேன்டி. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததும் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி நீ இன்வைட் பண்ணணும், சரியா? அப்படியே ட்ரெடிஷ்னல் கேர்ளாகவே மொத்தமாக மாறிடு. காஃபியெல்லாம் கொடுத்து எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்கோ, புரிஞ்சுதா? பையன் என்னமோ சிட்டி தான், ஆனாலும் நம்மளோட ட்ரெடிஷ்னலாக நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் எல்லாம் சொல்கிறேன். சரிம்மா. சரி, அப்போ நான் கீழே போகிறேன். நீ சீக்கிரம் ரெடி ஆகிட்டு என்னை கூப்பிடு, நான் வந்து உன்னை கூப்பிட்டுட்டு வரேன், சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உண்மையே இருக்கீங்க. உங்கள் அம்மா அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே வந்து கீழே போயிடுறாங்க. அந்த மேரேஜ் டென்ஷனில் எதை எப்படி பார்த்துக்கிறதுன்னு யாருக்கும் தெரில, அப்படியே அவங்களும் போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே மிரர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ வரைக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது. இது பண்ணிக்க வேணாமா, கீழே போகணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கீங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஜிமின் அப்படியே உள்ளே வராரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு. நீ தான் ரெடி ஆகிட்டல்ல? நான் ரெடி ஆகலை. ப்ளீஸ் ஜிமின், என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ. எனக்கு ஒரு ஆள் கூட இருந்தால் அவர் தான் எல்லாமே. ஒன் லவ் ஒன் லைஃப்னு இருக்க ஜிமின்னா. என்னை இப்படி இன்னொருத்தனை பார்த்து அவன் கூட போன்னு சொன்னால் எப்படி ஜிமின் என்னால் முடியும்? என்னால் முடியாது. இந்த சொசைட்டி அம்மா அப்பா யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல. ப்ளீஸ் ஜிமின், என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு. சரி இங்கே வா, இங்கே உட்காரு. அழுதுகிட்டே இருக்காது, சரியா? நான் பொண்ணு பார்க்க வரதான் நினச்சிக்கோ. இப்போ என்ன சொல்ல வர? நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பியா? நான் பண்ணிக்காமல் வேறு யாரும் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறா? டெஸ்னி டிசைட் தட் நம்ம 2 பேரும் தான் பக்கா ஜோடி, புரிஞ்சுதா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத எவனாலையும் எந்த கொம்பை வந்தாலும் தடுக்க முடியாது. உன்னை பொண்ணு பார்க்க வரானா? அவன் முன்னாடியே உன் கழுத்தில் தாலி கட்டின்னு நான் அவனை தூக்கிட்டு போகிறேன். டீலா? நிஜமாவா ஜிமின்? ஆமாம், நிஜமாதான்.
ஐ லவ் யூ ஜிமின், ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் தென் வரவங்கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருந்துக்கோ, சரியா? ஆ, ஏன்? வரவன் கொஞ்சம் ஒரு மாதிரிப்பட்ட கேஸு. ம், உனக்கு மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சவன் தான். வரும்போது நீயே பார்த்துக்கோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. சரி பேபி, ரொம்ப நேரம் டோர் க்ளோஸில் இருந்தால் யாருக்காவது சந்தேகம் வந்துடும். ஓகேவா, நான் போயிட்டு வரேன். லவ் யூ ஜிமின். சரி, இங்கே உட்காந்துட்டு. ஓகே, பாய், லவ் யூ, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ட் வருது. ஓகே, நம்ம வந்து ஜிமின் கூட தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வெளியே நின்று கேட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படியே பார்த்துட்டு, என்ன பிரதர், நேற்றுக்கு என்னமோ அப்படி பயந்துட்டு இருந்த, இப்போ என்னடாண்ணா வீரவசனம் எல்லாம் பேசிட்டு வர? மாப்பிள்ளை அப்படிடா என்ன புரியலையே. அதாவது இப்போ ஒருத்தன் வருவான் இவளை பொண்ணு கேட்டு, அவனுக்கும் எனக்கும் சுத்தமாக செட் ஆகாது. அவனுக்காகவாவது இல்லை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்டா. ஓ, ரிவெஞ்ச் மேரேஜா? ஆனால் ரிவெஞ்ச் எடுக்கிறது இவளை இல்லை, அவனை. அதுக்காகவே அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஓ, ஓகே ஓகே, என்னமோ ஒன்று, உங்கள் லவ் சக்ஸஸ் ஆனால் எல்லாமே ஓகே தான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க. உங்களையும் கூப்பிட்டுட்டு கீழே வராங்க. ஸோ ஜிமினோட அப்பாவும் ஜிமினை அப்படியே கூப்பிட்டு வந்து நிற்க வைக்கிறாரு. 2 பேரும் மூஞ்சா பார்த்து ஸ்ப்ரிக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. வந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம பாக்ஸு தான். அப்புறம் பாக்ஸு, உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இது என் பையன் ஜிமின், உனக்கு தெரியும்ல? ஆமாம் அங்கிள், எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நாங்கள் 2 பேரும் ஒரு காலத்தில் கிளாஸ்மேட்ஸாக இருந்தோம், ஞாபகம் இருக்கா அங்கிள்? ஓ பாக்ஸு, மறந்தே போயிட்டேன் பாரு. எப்போவுமே 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்களே. எக்ஸாக்ட்லி அங்கிள், அந்த பாக்ஸு தான் நான். ஓ மை காட், ஒன் டைம் நான் அப்படியே ஃபர்கெட் பண்ணிட்டேன் உன்னை பற்றி. சரி விடு. அண்ட் தென் இப்போது உங்களோட பகை அப்படியே தான் இருக்கா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ தான் புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுதுல்ல, அப்புறம் அந்த பகையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதுவும் சரிதான் ஜிமின், இது வரைக்கும் அவனோட எனிமியோ ஃப்ரெண்டோ ஏதோ ஒன்றா இருந்தான். இதுக்கு மேலே அவன் நம்ம ஃபேமிலி, புரிஞ்சுதா? ஆமாம், அதையும் பார்த்துடலாம். என்ன ஜிமின் சொல்கிற? ஆமாப்பா, அதையும் கல்யாணத்தில் பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொன்னேன். சரி அங்கிள், நான் என்னக்கிட்ட பேசலாமா? பா, நான் பாக்ஸு கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாமா? என்னப்பா 2 பேரும் வேறு விஷயத்த ஒரே டைமிங்கில் கேட்குறீங்க? இல்லைப்பா, ரொம்ப வருஷம் ஆச்சு பேசி, அதான் பையன் கூட பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருக்கேன். அதான் கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா பேசிடுவேன். என்ன பாக்ஸு, பேசணும்னு உனக்கும் இருக்குதானே? எக்ஸாக்ட்லி அங்கிள், நாங்கள் ப்ரைவசியாக நேரில் பேசி ரொம்ப நாள் ஆகுது, அதான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் மேலே தான் போகிறாங்க. ஸோ அப்படியே ஒரு டெரஸில் ஜிமின் நல்லா லாக் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. என்ன பாக்ஸு, எனிமையாக இருந்தவன் டைரெக்டாக வந்து பொண்ணு கேட்டு ஃபேமிலிக்குள்ளே நுழையலான்னு பார்க்குறியா? என்ன ஜிமின் அப்படி சொல்கிற? என்ன அவன் ஃபேமிலியா? அப்படி அவ்வளோ சிஸ்டராவா நீ பார்க்குற? நான் என்ன இது வரைக்கும் என் சிஸ்டராக பார்த்ததே கிடையாது. ஷீ இஸ் மை ஒய்ஃப்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கத்தி சொல்கிறாரு. ஓ, ஷீ இஸ் யுவர் ஒய்ஃப், பட் அது ரியாலிட்டியில் நாட் அக்செப்டட் ஜிமின். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீயே யோசிச்சு பாரு, நீ அவளோட ஸ்டெப் பிரதர். எப்படி இது சாத்தியமாகும் ஜிமின்? அது இந்த ஃபக்கிங் சொசைட்டி ஒத்துக்காது. ஓ மாம், உன்னோட மாமிலே, என்னோட மாம், அதுக்கப்புறம் உன்னோட டேட் ஒத்துக்க மாட்டாங்க. யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. யார் ஒத்துக்கலைன்னா என்ன பாக்ஸு? அது அவளுக்கும் எனக்குமான பர்சனல் சாய்ஸ். நாங்கள் கட்டிக்கிட்டு ஜாலியாக இருப்போம், அது எங்களோட விருப்பம். ஓ ஓகே ஓகே, உன்னால் என்ன முடியுமோ பார்த்துக்கோ, நான் என்னால் என்ன முடியுமோ அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். பெட் கட்டலாமா? யார் கடைசியில் என்ன அவன் மேரேஜ் பண்ணிக்கிறான்னு? இங்கே பாரு பாக்ஸு, ட்ரூ லவ் எதையுமே பீட் பண்ணது கிடையாது. எங்களோடது ட்ரூ லவ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவோம்.
அதுக்கப்புறம் நீ சொன்னியே இந்த ஃபக்கிங் சொசைட்டி, அதுக்கப்புறம் அவளோட மாம், என்னோட டேட், இவங்க கண்ணு முன்னாடியெல்லாம் இல்லை, சும்மா வேற லெவலில் டாப்பு டக்கரா அவளை நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன். ஆ சரியா? அதையும் பார்த்துடலான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கண்ணாலே ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வராங்க. அப்படியே எல்லாரும் கீழே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அங்கிள், கொரியா போயிட்டு போயிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே ஏதாவது ஹவுஸ் நீங்கள் புக் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இங்கே தங்கிடுவோம். என்ன பாக்ஸு சொல்கிற? இதுவே உன் வீடு தான், உன் வீடு மாதிரி தான். என்ன சொல்கிறது, கரெக்ட் தானே டார்லிங்? ஆமாம் பாக்ஸு, இது எங்கள் பூர்வீக வீடு மாதிரி. இந்த வீட்டில் காலகாலமாக நாங்கள் தான் இருந்துட்டு வரோம். இது எனக்கு அப்புறம் என்னோடய பொண்ணுக்கு சொந்தமானது தான். அதனால் நீங்கள் இங்கேயே இருக்கலாம், சரியா? ஓகே அங்கிள், நாங்கள் இங்கேயே இருக்கோம். அப்போது என்னம்மா? கரெக்ட் தான். அதுக்கப்புறம் மேரேஜை ஒரு 1 வீக்லேயே வச்சிடலாம். இந்த இங்கே நடக்கிற சடங்கு சம்பிரதாயம்லாம் வேணாம். ஒரு என்கேஜ்மெண்ட் வச்சு அதுக்கப்புறம் மேரேஜோட முடிச்சிடலாம், ஓகேவா? அது எப்படி முடியும்? இங்கே இருக்க எல்லா சடங்கோட தான் இந்த கல்யாணம் நடக்கும். ஜிமின் சொல்கிறதும் கரெக்ட் தான். எல்லாம் பண்ணணும்னு இல்லை, நலுங்கும் வச்சு மெஹந்தி ஃபங்க்ஷனும் வச்சு பண்ணாலே போதும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ ஆடம்பரமாக வேணான்னா ஒரே வாரத்தில் இப்படி பண்ணாலே போதும். சரி, அப்படியே பண்ணிடலாம். நீங்கள் சொன்னால் சரிதான். ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி இருந்தால் ஓகே தான். அப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே மெயின் டோர் வழியாக ஒரு பொண்ணு அப்படியே ஸ்வாகாக நடந்து வரா. ஒரு ட்ராலி வச்சுருக்கா கையில், அப்படியே உருட்டிட்டு நடந்து வரா. எல்லாரும் ஷாக்காக அவளை பார்த்துட்ருக்க. நம்ம ஜேகே மட்டும் அப்படியே வாயை பொழந்து ஒரு மாதிரி லவ் மோடில் பார்த்துட்ருக்காரு. அப்போ எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது ஜிமினோட அப்பா, யாருமா நீ? நான் யாருன்னு யாருக்கும் தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்ஸோட மூஞ்ச பார்க்குறா. அங்கிள், நான் சொல்ல மறந்துட்டேன்ல, ஷீ இஸ் மை சிஸ்டர் ஃபியூனா. ஓ அப்படியா, வெல்கம் டு ஹோம்மா. தேங்க்யூ அங்கிள். தென் பாக்ஸு, எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்கு. எனக்கு எங்கள் பெஸ்ட்டான ஒரு ரூமும் வாஷ்ரூமும் சஜஸ்ட் பண்ணு. நான் சீக்கிரம் போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும். உனக்கு புரியுதா? ஃபியூனா, கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் கண்ணை உருட்டுறான். வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஹோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலேருந்து கீழே வர பார்க்குறா. ஸோ அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜேகே தான். அப்படியே பார்க்குறா. ஐ ஆம் ஜூன் ஷங்குக். ஹாய் ஹாய் மிஸ்டர். தென் நீங்கள் யார்? நான் இந்த வீட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராலியை வாங்கிட்டு அப்படியே ஃப்ளிக் பண்ணிகிட்டே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான், எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டான், நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு கிச்சன் சைடு அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. அம்மா, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். போம்மா, போயிட்டு வா. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எழுந்திரிச்சு வந்துடுறீங்க. ஸோ கிச்சன் வந்தால் அப்படியே ஜிமின் நின்றுட்டுருக்காரு. என்னடி அங்கே இருக்க உனக்கு போர் அடிக்கலை? ரொம்ப போர் அடிக்குது. என்னென்னமோ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஜிமின். அப்புறம் நீங்கள் என்னம்மா பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? நான் என்ன பிளான் பண்ணுறது? என்கேஜ்மெண்ட்டையும் மேரேஜையும் வச்சு சிம்பிளாக முடிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் தான் அதை விட்டு வைக்கலையே. எல்லாம் இருந்தால் தான் ஒன்று தூக்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சமாவது ஐடியா யோசிக்க முடியும். ஜிமின் இன்னும் அதையே யோசிக்கலையா? எங்கே, சும்மா நான் பாட்டுக்கு வசனம் பேசிட்டு வந்துட்டேன். யார்கிட்ட? நான் ஒருத்தனை பற்றி டென்ஷனாக இருக்கேன்னு சொன்னேன்ல, அது அவன் தான். யார்? அதாண்டி பாக்ஸு. என்னோட அந்த டைம் மட்டும் இல்லை, கரண்ட்லேயும் என்னோட எனிமையாக தான் இருக்கான் அவன். எப்போ தான் மாறி தொலையா போகிறான்னு எனக்கே தெரிலடி. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அதான் எனக்கும் தெரில, யோசிக்கணும். யோசிக்கிறீங்களா ஜிமின்? 1% ஒரு ஐடியா கூடவா இல்லை? எதுக்குடி நான்லாம் இருக்கேன், அப்படியே ஒன்று தூக்கிட்டு போயிடுறேன், சரியா? அப்படியே நம்ம ஜாலியாக இருக்கலாம் எங்கேயாவது போயிட்டு. ஜிமின், சொல்லிடி பொண்டாட்டி. என்ன? எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா? என்ன ப்ராப்ளம் ஆக போகுது? ஒரு ப்ராப்ளமும் ஆகாது, புரியுதா உனக்கு?
நான் எதுக்கு இருக்கேன்? உன்னை தூக்கிட்டு போகிறதுக்கு தானே. தூக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருப்போம். சரியா? நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. ம் என்னமோ ஒன்று போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் நடந்து போக பார்க்குறீங்க. அப்படியே உங்களோட இடுப்பில் கையை போட்டு இழுத்து அந்த ஸ்லாப் இருக்கும்ல அதில் ஏற்றி உட்கார வைக்கிறாரு. ஜிமின், யாராவது சடனாக வந்தால் என்ன நினைப்பாங்க? என்ன நினச்சா எனக்கு என்ன? என் பொண்டாட்டி கூட நான் கொஞ்சிட்டு இருக்கேன், யார் என்ன நினச்சா எனக்கு நடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப்லாக் பண்ணிக்கிறாரு. ஜிமின், லவ் யூ மை டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ 10 மினிட்ஸ்க்கு அந்த கிஸ் போயிட்டே இருக்கு. ஸோ அவங்க அம்மா இங்கேருந்து கூப்பிடுறாங்க. என்ன என்ன இங்கே பாம்மா, வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. ஒரு நிமிஷம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஹேரு, அதுக்கப்புறம் உங்களோட லிப்ஸ்டிக்கெல்லாம் கொஞ்சோட கலைஞ்சிருக்கும், அதெல்லாம் நல்லா வைப் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து விடுறாரு. நீங்கள் வந்து உட்காடுறீங்க. என்னம்மா தண்ணி குடிக்க உனக்கு எவ்வளோ நேரமா? இல்லைம்மா, தண்ணி கூலிங்காக இல்லை, அதான் கொஞ்சம் பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு அது கூலாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி குடிச்சிட்டு வரேன். ஓ அப்படியா, சரி சரிங்க. நீங்கள் வேறு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க, ரொம்ப டயர்டாக இருக்கும், நீங்கள் போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க, ஓகேவா? சரி சரிப்பா நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாக்ஸை கூட்டிகிட்டு அப்படியே வந்து போயிடுறாங்க அவங்களோட ரூமுக்கு. ஸோ நீங்களும் அப்படியே எழுந்திரிச்சு உங்களோட ரூமில் போய் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அப்பா இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கீழே நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்ருக்கீங்க. இங்கே ஜேகே சைடு வந்தால் அப்படியே ரூம் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோதாங்க, உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகே ஹேண்ட்ஸம். அண்ட் தென் நீயும் இங்கே தான் தங்குவியா? ஆமாம், பின்ன இங்கே தான் தங்குவேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க, நான் பண்ணுறேன். ஜேகே இஸ் ஆல்வேஸ் தேர். ஓகேவா? சரி. அப்புறம் ஏதோ ஒரு வேர்ட் சொன்னீங்கல்ல, அதை திருப்பி ஒருக்கா ரிப்பீட் பண்ண முடியுமா? என்ன வேர்ட் சொன்னேன்? அதாங்க, நான் ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு சொன்னீங்களே. உண்மையிலே நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருக்க. அண்ட் தென் சொல்லுங்கள். இன்னைக்கு நைட் எங்கேயாவது வெளியே போகலாமா, அவுட்டிங் மாதிரி? தாராளமாக போகலாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். நான் பின்ன எதுக்கு இருக்கேன்? உங்களை அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் இருக்கேன். இல்லை எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு புரியல. இல்லைங்க, அப்படி சொல்ல வரல. உங்களை மாதிரி பட்டவங்களுக்கு இந்த ஊரை சுற்றி காமிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன், அந்த மாதிரி சொல்ல வந்தேன். ஏதாவது தப்பாக எடுத்துக்கிட்டிங்களா? அப்படியெல்லாம் இல்லை, இவ்வளோ மரியாதை எல்லாம் வேணாம். நான் உங்களை விட சின்ன பொண்ணாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அப்சல்யூட்லி நீங்கள் என்னோட சின்ன பொண்ணாக தான் இருக்கணும். இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வேணாம். யூ ஜஸ்ட் கால் மீ ஃபியூனா அண்ட் நீ வாப்போ அப்படியே கூப்பிடலாம். இதில் எதுவும் இல்லை, ஓகேவா? சரிங்க. இப்போ கூட பார்த்தீங்களா, சரிங்க போங்க வாங்கன்னு சொல்கிறீங்க. யூ கால் மீ ஃபியூனா அண்ட் ஐ கால் யூ ஜேகே, ஓகேவா? ஓகே ஃபியூனா. ஓகே சரி, நான் போயிட்டு வரேன். ஐ மீன் டு சே, நான் ஃப்ரெஷ் ஆகணும். இங்கேருந்து நீங்கள் போகிறீங்களா? போயிட்டு வரேன். ஓகே, போயிட்டு அப்புறமா ஈவினிங் மீட் பண்ணலாம், சரியா? ஈவினிங் ரெடியாக இரு, ஓகே? கரெக்டாக 6 o'clock போகலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும், ஓகேவா? ஓகே ஜங்கு, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுறாரு. சச் அ கியூட்டி, நல்லா தான் இருக்கான் பையன். ஃபியூனா, டோன்ட் திங்க் அபவுட் தட். என்ன நீ இதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? இப்போ இதெல்லாம் பற்றி யோசிச்சா அதுக்கப்புறம் நீ எப்போ லைஃப்பை என்ஜாய் பண்ண போகிற? சச் அ டிஸ்கஸ்டிங் கேர்ள். போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுற வழியாக பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறா. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அப்படியே வெளியே வரா. எக்ஸ்கியூஸ் மீ ஜேகே. சொல்லு ஃபியூனா, என்ன ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்லை, இங்கே ஹென்னாவோட ரூம் அங்கே இருக்குது. ஹென்னாவோட ரூமு அந்த ரூம் தான் ஹென்னாவோட ரூமு. ஏன் கேட்குற? இல்லை, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே தேங்க்யூ. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜேகேவும் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அப்படியே ஃபியூனாவும் நடந்து ஹென்னாவோட ரூமுக்கு போகிறா. ஹலோ, ஹாய், உட்காருங்க. ஐ ஆம் ஃபியூனா. அதான் கீழே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே, பக்ஸுவோட சிஸ்டர். ஹாய், ஐ ஆம் ஹென்னா. ஓகே எனக்கு எல்லாமே தெரியும். அண்ட் தென் உட்காரலாமா? தாராளமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே 2 பேரும் உட்காடுறீங்க.
ஓகே தென் இன்னைக்கு ஒரு சின்ன அவுட்டிங் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு ஜேகே கூட பிளான் பண்ணேன். நீயும் பாக்ஸுக்கும் வேணா வரியா? ஐ மீன் வரீங்களா? ஓகே. ஆனால் நான் எப்படி அவர்கிட்ட போய் கேட்குறது? நோ ப்ராப்ளம், அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். உங்களுக்கு வேறு யாராவது கூட வரணுன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. சின்ன ஒரு அவுட்டிங் தான், போயிட்டு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப வர மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் கேளுங்க, நான் வரேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் நீங்கள் ஏதோ வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் இட்ஸ் ஓகே. அண்ட் தென் நான் இந்த அளவுக்கு உங்ககிட்ட மரியாதையோட பேச வேணான்னு நினைக்கிறேன். தென் நீங்களும் என்ன தாராளமாக ஃபியூனான்னு கூப்பிட்டுக்கலாம். ஓகே ஹண்ணா? சரி ஃபியூனா, நீ போயிட்டு சொல்லு. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து ஃபியூனா எழுந்திரிச்சு போயிடுறா. இப்போது டைம் வந்து 6 o'clock ஆயிடுது. அப்படியே எல்லோரும் ரெடி ஆகிட்டு ஹாலுக்கு வரீங்க. பார்த்தா நீங்கள் வந்து ஜிமினை கூப்பிட்டு இருந்திருப்பீங்க, ஃபியூனா பாக்ஸுவை கூப்பிட்டுட்டு இருந்திருப்பா. ஸோ இப்போ வந்து ஃபியூனாவும் ஜங்குக்கும் சேர்ந்து நிற்கிறாங்க, நீங்களும் ஜிமினும் சேர்ந்து நிற்கிறீங்க. பாக்ஸு மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கான். அப்போது ஜிமினோட அப்பா அப்படியே ஸ்டேர்ஸ்லேருந்து இறங்கி வராரு. என்ன எல்லோரும் எங்கே கிளம்பிட்டீங்க? எல்லாம் கேர்ள் சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணிட்டு வரலான் இருக்கோம். பக்கத்தில் அந்த பீச் வரைக்கும் தான், போயிட்டு திரும்ப வந்துடுவோம். ஓகேவா? சரிதான். ஆனால் ஜிமின், நீ எதுக்கு போகிற? அண்ட் தென் ஜேகே, நீ எதுக்கு போகிற? ஐயோ அங்கிள், நான் தான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணதே, நான் போகலன்னா எப்படி? சரி, நீ அரேஞ்ச் பண்ணியிருக்க. சரி ஜிமின், நீ எதுக்கு போகிற? இல்லைப்பா, எல்லாமே ஜஸ்ட் ஒரு சேஃப் தான். எக்ஸாக்ட்லி ஜிமின், சேஃப்டி இஸ் டூ இம்பார்ட்டன்ட். சரி, எல்லோரும் போயிட்டு சேஃபாக வந்துடுங்க, ஓகேவா? சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே வந்துட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அப்படியே பீச் பக்கத்தில் தானே அதை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேம்ப் ஃபயர்லாம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது நீங்களும் ஜிமினுமே அப்படியே வந்து சேர்ந்து தான் உட்காந்துட்ருப்பீங்க. எப்படின்னா நீங்கள் சென்டரில் உட்காந்துட்ருப்பீங்க, ஜிமின் உங்களோட ஒரு சைடு, இன்னொரு சைடு பாக்ஸு உட்காந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஃபியூனா கூட ஜேகே அந்த மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஃபியூனா உங்களையும் ஜிமினையும் பார்த்துட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறா. எனக்கு என்னமோ உங்கள் 2 பேரையும் பார்த்தா மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களோட ஸ்டெப் பிரதர் ஆகிட்டாங்க. பட் ஃபேக்ட் என்னென்னா, நாங்கள் 2 பேரும் எங்கள் 2 பேரையும் சிஸ்டர் அண்ட் பிரதராக ஏற்றுக்கவே இல்லை. ஓ அப்படி வேறையா? தென் நீங்களே மேரேஜ் பண்ணியிருக்க வேண்டியது தானே? ஏன் இதுக்கடையில் எங்கள் அண்ணாவை வேற இழுத்து? ஃபியூனா சும்மாரு, புரிஞ்சுதா? ரியாலிட்டியை சொன்னால் என் அண்ணனுக்கு மூக்கு மேலே கோவம் வருது. சரி இந்த டாப்பிக்கெல்லாம் விட்டுருவோம். கொஞ்சம் சாங் போட்டு வைப் பண்ணலாமா? சரி, விருப்பம்தான். சாங் போட்டு வைப் பண்ணுறதுன்னா நான் மட்டும் இல்லை, எல்லாருமே டான்ஸ் பண்ணணும், சரியா? ஜேகே, சாங் போடு, நம்ம டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் செம்ம ரொமான்டிக்காக அப்படியே வந்துட்டு டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹே டியூட்ஸ், நீங்களும் எந்திரிச்சு டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கத்துறா. ஸோ நீங்களும் ஜிமினும் அப்படியே எந்திரிச்சுக்கிறீங்க. அப்போ பாக்ஸும் உங்களோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். என்னாச்சு? ஹேண்டை விடு, எதுக்கு இப்படி பிடிச்சிட்ருக்க? எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், அவளை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் இல்லை. நாங்கள் 2 பேரும் தான் டான்ஸ் பண்ணணும் முறைக்கு. நீங்கள் வேணால் சோலோவாக அடிக்கோங்க. பாக்ஸு, ஆஃப்டர் மேரேஜ் நீ உன்னோட ராஜ்யத்தை அவங்க மேலே பண்ணலாம். இப்போது பிஃபோர் மேரேஜ் தானே, அவங்க 2 பேரும் டான்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க, நீ சோலோவாக டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூனா உங்கள் 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணி பேச எங்கள் பாக்ஸுக்கு மூக்கு மேலே கோவம் வருது. அப்படியே அவன் ஒரு மாதிரி போயிட்டு உட்காந்துக்கிறான், கோவமாக உட்காந்துக்கிறான். நீங்களும் ஜிமினும் செம்ம ரொமான்டிக்காக அப்படியே ஆடுறீங்க. வேறு லெவலில் இருக்குது அந்த நைட் வியூவு, பீச்சோட வேவ்ஸு, அதுக்கப்புறம் சாங் ப்ளஸ் கேம்ப் ஃபயர் வேறு மாதிரி ஒரு வைப் கொடுக்குது. அப்படியே அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நீங்கள் ஃபீல் பண்ணி அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் எங்கள் ஜேகேமையும் ஃபியூனாவும் அப்படியே அவ்வளோ அழகாக அந்த வியூஸ் எல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு அவ்வளோ அழகாக அவங்களையே மறந்து செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே அந்த சாங் முடிகிறது வரைக்கும் செம்மையாக டான்ஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்படியே மறுபடியும் எல்லாருமே சர்க்கிளில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. வாவ், செம வைபாக இருந்துச்சு சாங். சரி, டான்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம், சாங் பாடலாமா? இல்லை வேணாம், டைம் ஆகுது, வீட்டுக்கு போகலாமா? என்ன நீ இவ்வளோ போரிங் கேரக்டராக இருக்க? இப்படியெல்லாம் இருந்தா லாஸ்ட்டில் என் அண்ணாவை உனக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன், பார்த்துக்கோ.
அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூனா சொல்கிறா. அப்போது ஜிமினோட மைண்ட் வாய்ஸ் இப்படி ஓடுது, யார் கேட்டா உன் அண்ணனை அப்படிங்கிற மாதிரி. அப்படியே ஒரு மாதிரி ஸ்ப்ரிப் பண்ணிட்டு பார்த்துட்ருக்க. என்னாச்சுப்பா? ஆ சரி, எதுவும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டு பாடுங்க. என்னோட அண்ணாவை நினச்சி ஒரு சாங் அப்படியே ரொமான்டிக்காக எடுத்து விடுங்க பார்ப்போம். இல்லை நான் பாடலை. ஹே, இப்படியெல்லாம் ஷை ஆகக்கூடாது. ஒரே ஒரு சாங் தானே, ஒரு 2 லைன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ப்ளீஸ் எங்களுக்காக ப்ளீஸ் 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 2 லைன்ஸாவது பாடுங்க ப்ளீஸ். சரி பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு பாட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு அப்படியே அந்த ஃபயரை பார்த்து பாட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அறைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீவா. பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீவா. இருளில் கண்ணீரும் எதற்கு, மடியில் கண்மூடவா, அழகே இந்த சோகம் எதற்கு, நானும் தாயும் அல்லவா, உனக்கென மட்டும் வாழும் இதயமடா, உயிருள்ளவரை நானும் அடிமையடா. இப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து பாடி முடிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஃபியூனா அப்படியே ஹேண்ட் கிளாப் பண்ணி அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறா. ஓ மை காட், ஒரு வாய்ஸ் இஸ் இட்லஸ், வேற லெவல். எப்படி இருக்கு தெரியுமா? உங்களை கட்டிக்க போகிறவ ரொம்ப 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 கொடுத்து வச்சவன். சரி போதும், போகலாமா? இரு ஃபியூனா, அவளை பாட சொல்லிட்ட. நீயும் உனக்கு பிடிச்சவங்கள பார்த்து ஒரு பாட்டு எடுத்து விட்டா நல்லாயிருக்கும். அப்படிங்கிறியா? பிடிச்சவங்கள பார்த்து ஒரு பாட்டு பாடலாமே, கண்டிப்பாக பாடலாமே. ஓகே ஓகே, பாடு பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, அப்படியே ஃபியூனா மொத்தமாக ஜேகே சைடு திரும்பிக்கிறா. ஏன்னம்மா பண்ணுற? எனக்கு பிடிச்ச பர்சனை பார்த்து தானே பாட சொன்னேன். ஆமாம், எனக்கு பிடிச்ச பர்சனை பார்த்து தான் உட்காந்துட்ருக்கேன். ஓகே, பாட ஸ்டார்ட் பண்ணவா? பாடு பாடு. வசீகராய நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்க உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவால் தானே. நான் ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவால் தானே. நான் அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு சேர்த்து ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். குழு குழு பொய்கள் சொல்லி எதை வெல்வாய், அது தெரிந்தும் கூட அன்பே மனம் அதையே தான் எதிர்பார்க்கும். எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டும். சில சமயம் விளையாட்டாய் என் நாடைக்குள்ளே நீ வேண்டும். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்க உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவால் தானே. நான் ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவால் தானே. நான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாடி முடிக்கிறா. அப்படியே ஜேகே கிளாப் அடிச்சு அப்படியே அவளை ஒரு மாதிரி ஹக் பண்ணுறாரு டக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே பண்ணதும் 3 பேருமே அப்படியே ஷாக் ஆகி 2 பேருமே பார்க்குறாங்க. ஃபியூனாக்கு அன்எக்ஸ்பெக்டட் தான். அப்படியே அவளுமே ஷாக்கில் தான் உட்காந்துட்ருக்கா. அப்படியே ஹக்கை ப்ரோக் பண்ணிவிட்டு ஜேகே ஒரு மாதிரி ஃபியூனாவோட ஃபேஸ் பார்க்க, ஃபியூனா ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு சிரிக்கிறா.
ஸோ ஓகேடா, இதோட இந்த பார்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒன் ஷாட்டுன்னு வருது, பார்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் பண்ணுறேன். ஓகேவா? பாய், லவ் யூ ஆல்.